ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே இஸ் ஏ குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரவீன் உத்ரா அதில் இருக்கக்கூடிய பாஷா விஞ்ஞான் பிரவேஷ் அதில் இருக்கக்கூடிய 16th क्वेश्चन, किसी भाषा के शब्द समूह में प्राचीन शब्दों के लोप तथा नवीन शब्दों के आगमन के विभिन्न कारणों पर प्रकाश डालिए. இந்த கொஷின் தான் பார்க்க போகிறோம். இது வந்து காயு அப்படின்னு ஒருத்தவங்க வந்து பிரவீன் உத்ரா அதில் இந்த கொஷின் எடுங்க மேம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கொஷின் நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது கிசி பாஷா கே ஷப்து, எந்த ஒரு லாங்குவேஜினுடைய சொற்களும் வந்து அதனுடைய சொற்களினுடைய அந்த ஒரு என்ன சொல்கிறது, சொற்களினுடைய கூட்டம் மீன்ஸ் சொற்களஞ்சியம், அதெல்லாமே வந்து பிராச்சீன் சப்தோங்கே பழங்கால அந்த சொற்களிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கு, இல்லை அழிந்து வருது, அந்த மாதிரியான விஷயங்கள். மற்றும் நவீன் சப்தோங்கே ஆகமன், புது புது சொற்கள் வந்து ஒரு லாங்குவேஜில் உருவாவதற்கான விபின்ன காரணம், பலவிதமான காரணங்கள் இருக்குது இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் பார்க்க போகிறோம். किसी भी भाषा के पूरे शब्द या उसके शब्द भंडार का ठीक ठीक अनुमान लगाना असंभव है, क्योंकि उसका परिवर्तन होता है. கிசி பி பாஷா, அதாவது எந்த ஒரு லாங்குவேஜினுடைய முழு வார்த்தையும் இல்லை அந்த சொற்களினுடைய களஞ்சியம், இது வந்து எப்படி இருந்தது எப்படி வந்தது அப்படின்றத வந்து முழுவதுமாக ஆராய்வது அப்படின்றது வந்து அசம்பவ், அது வந்து பாசிபிள் கிடையாது. கியோங்கி, ஏன்னா அது ஆனால் வந்து அதனுடைய பரிவர்த்தன், அதில் வந்து மாற்றம் இருந்து கொண்டே இருக்கு இல்லையா. பரிவர்த்தன் அப்படின்னா காலங்களுக்கு ஏற்ப வார்த்தைகளினுடைய சொற்கள், அந்த உச்சரிப்பு, அப்புறம் அந்த வார்த்தைகளே கூட அதற்கான மீனிங் அப்படின்னு மாறிக்கிட்டே இருக்கு. தோ காரணம் சே பாஷா கே ஷப்த் பண்டார் மே பரிவர்த்தன் ஹோத்தாக, இரண்டு காரணங்கள் இருக்குது இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படுவதுக்கு அப்படின்றாங்க. எக்ஸாம்பிள் நம்ம வந்து முதல்லலாம் என்ன சொல்லுவோம், எங்கேயாவது போனால் பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லுவோம், பாத்ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்போம். பட் இப்போல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம், ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறோம். ஏன் அப்படின்றது வந்து நம்ம காலங்கள் மாற மாற அந்த மாதிரி பாத்ரூம் அப்படின்றதுலேருந்து மாறி ரெஸ்ட் ரூம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அந்த மாதிரியான வார்த்தைகளினுடைய மாறுபாடு ஏன் அப்படின்றதா கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிராச்சீன் சப்தோங்கா லோப், செகண்ட் ஒன் நவீன் சப்தோங்கா ஆகமன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பழங்கால சொற்களினுடைய அந்த அழிவு, அது வந்து மறைந்து கொண்டே இருக்குது அப்படின்றது, மறைந்து போகிறது. அப்புறம் இன்னொன்று வந்து நவீன் சப்தோங்கா ஆகமன், புது வார்த்தைகளினுடைய அந்த வருகை. ஓகேவா, பிராச்சீன் சப்தோங்கே லோப்புக்கா காரண், பழங்கால அந்த சொற்கள் வந்து மறைந்து போகுதல், அழிந்து போகுதல், குறைந்து கொண்டே வருதல், அந்த மாதிரிக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ரீத்தியா காரியோங்கா லோப், நம்ம செயல்கள் செய்யக்கூடிய விதங்களில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தினால, அது என்னென்ன அப்படின்னா சமயக்கி கதி கே சாத் சமாஜ்மே பரிவர்த்தன் ஹோத்தே ஹி ரஹ்தே ஹே, காலங்கள் மாற மாற அதற்கேற்ப சமூகமும் வந்து பரிவர்த்தன் ஹோத்தே ஹே மாறிக்கொண்டே இருக்கு. फलतः समाज की रीति और कर्मकांड भी பதல்தே ரஹ்தேஹே. ஏன் அப்படின்னா சமூகத்தினுடைய அந்த வாழ்க்கை முறை இப்போல்லாம் வந்து முதல்ல இருந்த மாதிரியேவா இருக்கும், இல்லை இல்லையா. ஸோ அந்த மாறுதல்களுக்கு ஏற்பவும் மற்றும் வந்து அந்த செய்முறை, அந்த சடங்குகள், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து பதல்தே ரஹ்தேஹே மாறிக்கொண்டே இருக்கின்றன. இஸ் பரிவர்த்தன் மே குச் ரீதி ஒரு கர்ம காண்ட் அப்படின்னா மகத்துவ கோ தேத்தேஹே. ஸோ இந்த மாற்றங்களின் காரணமாக அந்த பழங்கால முறை மற்றும் அந்த சடங்குகள், இதனுடைய விஷயங்களில் வந்து அதனுடைய மகத்துவம் அதெல்லாம் வந்து மறைந்து வருது, அதெல்லாம் தொலைந்து கொண்டு இருக்கு. உன்கா உபயோக சமாஜ்மே தீரே தீரே லுப்து ஹோ ஜாத்தா ஹே. ஸோ அதனுடைய அந்த வார்த்தை பிரயோகம், அந்த விஷயங்களினுடைய உபயோகம் அப்படின்றது மெதுவாக வந்து லுப்து ஹோ ஜாத்தா ஹே, மெதுவாக மறைந்து கொண்டு இருக்கு. உஸ்ஸே சம்பந்தித் ஷப்து பி லுப்து ஹோ ஜாத்தா ஹே. ஸோ அது சம்பந்தமான அந்த வார்த்தைகளும் நாம் யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா, அதுவும் வந்து குறைந்து கொண்டே வரும், அவர் மறைந்து கொண்டே இருக்கும். யங்யோங் கே கம் ஹோத்தே ஹி உஸ்ஸே சம்பந்தித் மஜ்வா ஆர்னி துர்வி ஆதி ஷப்து லுப்து ஹோ கயே. யங்யாக இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து அது வந்து குறைந்து கொண்டே வரதுனால இந்த மாதிரியான மஜ்வாரணி துர்வி அப்படின்ற வார்த்தைகள் வந்து மறைந்து கொண்டே இருக்கு. அடுத்து ரெஹன் சஹன், நம்மளுடைய வாழக்கூடிய அந்த வாழ்க்கை முறை, எப்படி நாம் பழக்க வழக்கம், அந்த வாழ்க்கை முறை, இதெல்லாம் வந்து அதனால் என்ன மாற்றங்கள். रहन सहन और खान पान आदि में परिवर्तन व्यवहार में न होने पर புராணி வஸ்துவோं से संबंधित शब्दों का लोप हो जाता है. நம்ம சாப்பிட்றது, வாழ்க்கை முறை, நடைமுறை, பழக்க வழக்கம், இதெல்லாம் மாறுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்ற விஷயங்கள் இதுலேயும் வந்து மாற்றங்கள் ஏற்படுது நடைமுறைக்கு தகுந்த மாதிரி. அந்த புராணி வஸ்துவும் பழங்கால அந்த பொருட்கள் சம்பந்தமான வார்த்தைகளும் மறைந்து கொண்டே வருது. அதில் அம்யோப் சக்துக் ஆதி பிராச்சீன் கால் கே खाने की चीज़ों के शब्द लुप्त हो गए. இதெல்லாம் பழங்காலத்தில் இருந்த அந்த உணவுப் பொருட்களில் யூஸ் பண்ண பொருட்கள், அதனுடைய
விஷயங்களும் அந்த பெயர்களும் அந்த சொற்களும் வந்து லுப்து ஹோ கயே மறைந்து வருது. புராணே ढंग के वस्त्रों वाहनों बर्तनों श्रृंगार संबंधी वस्तुओं के कुछ शब्द भी प्रयोग में न होने के कारण லுப்து ஹோ கயே ஹே. பழங்கால முறையில் நாம் இப்போ ட்ரெஸ் எல்லாம் அந்த மாதிரி இல்லை இல்லையா? ஸோ அந்த மாதிரி பழங்கால முறையில் இருக்கக்கூடிய பொருள், ட்ரெஸ்ஸு, பாத்திரங்கள், பண்டங்கள், நாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்ருங்கார், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து மற்றும் பொருட்கள் இது எல்லாத்துலேயுமே வந்து மாற்றங்கள் ஏற்படுது. அப்படிங்கும்போது அதன் காரணமாகவும் லுப்து ஹோ கயே ஹே வார்த்தைகள் வந்து மறைந்து வருகின்றன. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது புரியுது அப்படின்னா தயவுசெய்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பிரவீன் உத்ராத் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லானதாக அமையும். தயவுசெய்து எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படிங்க. நல்லா படித்து எக்ஸாமுக்கு நல்லா எழுதுங்க. இருக்கிற டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்டில் தயவுசெய்து படிச்சுக்கலாம் அப்படின்ற தாட்டே உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா வந்து பிரவீன் உத்ராத் அப்படின்றது கொஞ்சம் பெருசுதான் இல்லையா? நம்மளுக்கு டைமிங் இருக்கிற டைமிங்குள்ளே நம்ம நல்லா படித்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்காகவும் ப்ளஸ் நம்ம பாஸ் மார்க்கே எடுக்கணும்னாலும் படிக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக தயவுசெய்து நல்லா படிங்க. ஓகே. अश्लीलता शौच संबंधी कई शब्द सभ्य समाज में अश्लील माने जाते हैं. அதாவது சவுச் சம்பந்தி இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் பாத்ரூம் சம்மந்தமான அந்த வார்த்தைகளில் சभ्य சமாஜ்மே இப்போ இருக்கக்கூடிய நாகரிக உலகத்தில் அது வந்து ஒரு கேவலமான ஒரு ஆபாசமான ஒரு கேவலமான ஒரு விஷயமாக அது வந்து சொல்கிறதுக்கே ஒரு கூச்சமான அப்படி மாதிரி ஒரு விஷயமாக இருக்குது. இப்போ போய் நம்ம ஏதாவது போய் நான் சிறுநீர் கழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவோமா? இல்லை நான் மலம் கழிக்க போகிறேன் அப்படின்னு நம்ம வெளிப்படையாக சொல்லுவோமா? இல்லை. ஜஸ்ட்டு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்றதோட முடிச்சுக்கிறோம் இல்லையா? ஃபஸ்ட்டு பாத்ரூம் சொல்லிட்டு இருந்தோம், இப்போ ரெஸ்ட் ரூம் சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரியான வார்த்தைகள் நம்ம மாறுபாடு ஏற்படுது. गुह மூத்ரு ஆதி ஷப்து அஸ்லீல் மானே ஜானே கே காரன் லுப்து ஹோ கயே. அதுதான் அந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து மறைந்து போகுது இல்லையா இந்த நாகரிகத்தின் காரணமாக. உஸ்கே பதல் பகானா பேஷாப் ஆதி ஷப்து ஆகையே. ஸோ அந்த வார்த்தைகளுக்கு பதிலாக தான் இப்படியெல்லாம் வார்த்தை பிரயோகம் மாறுபடுது. அடுத்த अंध विश्वास அதாவது மூட நம்பிக்கை. जंगली और रूढ़ीवादी समाज में अंधविश्वास अधिक पाया जाता है. அதாவது காடுகள் மற்றும் பழமைவாத அந்த சமூகத்தில் ரூಢிவாதி அப்படின்னா பழமைவாத சமூகத்தில் அந்த அந்த விஸ்வாஸ் அப்படின்னா மூடநம்பிக்கைகள்னு சொல்லுவோம் இல்லையா? மூடநம்பிக்கைகள் வந்து அதிகமாக இருந்தது. ஹிந்தி மே பி இசி காரணாவேஷ் நாமக்கோ ராம் ரஸ் கஹா ஜாத்தா ஹை. இதன் காரணத்தினால தான் ஹிந்தியில் கூட நாமக் அப்படின்ற பெயர் வந்து ராம் ரஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டிருந்தது. அடுத்த பரியய அதாவது நம்மளுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி कभी कभी एक ही भावना या वस्तु के लिए कई शब्दों का प्रयोग किया जाता है. ஒவ்வொரு உணர்வுகள் ஒவ்வொரு பொருள் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து உபயோகப்படுத்தப்படுது. कालांतर में उन शब्दों में कोई एक शब्द विशेष रूप से प्रचलित होकर व्यवहार में रह जाता है. காலங்கள் செல்ல செல்ல அந்த வார்த்தைகளில் ஏதாவது ஒரு வார்த்தை ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த மாதிரியான வார்த்தைகள் இருக்குது. அதாவது நிறைய வார்த்தைகள் அதாவது இப்போ ஒரு பொருள்னு எடுத்துட்டோம்னா அதுக்கு கை ஷப்து நிறைய வார்த்தைகள் வந்து உபயோகப்படுத்தப்பட்டுச்சு. ஆனால் காலங்கள் செல்ல செல்ல ஏதாவது ஒரு வார்த்தை மட்டும் அந்த விசேஷ ரூப் சிறப்பான அந்த ரூபத்தை பெற்று அந்த பொருளுக்கு அந்த பழக்கம் வந்து பிரச்சலித்து ஹோக்கர் அது வந்து பழக்கமாயிருது. ஆயினா दर्पण शहर नगर खाई रीता आदि में प्रथम शब्द ही व्यवहार में प्रचलित हो गए हैं. இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு வந்து நிறைய பெயர்கள் இருந்தாலும் அது வந்து அந்த பெயர்களால் இல்லாமல் பொதுவான அந்த ஒரே ஒரு பெயரால் அழைக்கப்படுறது வந்து வழக்கமாகுது. इन्हीं ऊपर लिखे कारणों से कई शब्द लुप्त हो गए और तदानुसार பாஷா மே பரிவர்த்தன் பி கயா ஹை. ஸோ இந்த மாதிரியான காரணங்கள்னால வந்து நிறைய வார்த்தைகள் வந்து புழக்கத்தில் இல்லாமல் போயிடுது. அதன் அடிப்படையில் பாஷா லாங்குவேஜில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அடுத்த இப்போ ஃபஸ்ட்டு ஒன் காரணம் முடிஞ்சாச்சு ஓகேவா? பிராச்சீன் சப்தோங்கா லோப். அடுத்த நவீன் சப்தோங்கா ஆகமன் புது வார்த்தைகளினுடைய வருகை அதன் காரணத்தினால எப்படி சொற்கள் வந்து அழிந்து வருது மறைந்து வருகின்றன. நிம்னலிக்கித் காரணம் சே பாஷா மே நயே நயே சப்தோங்கா ஆகமன் ஹோத்தாகே. இந்த கீழே கொடுத்துருக்கிற நான் 3 காரணங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் காரணமாக புது புது வார்த்தைகள் வந்து வருகின்றன. சபியதாமே விகாஸ் அதாவது நாகரிகத்தினுடைய வளர்ச்சி.
सभ्यता के विकास के साथ साथ नई वस्तुओं संस्थाओं और भावनाओं का निर्माण होता है சபியதா கே விகாஸ் அதாவது நாகரிகத்தினுடைய வளர்ச்சியின் காரணமாக புது புது பொருட்கள் மற்றும் நிறுவனங்கள் மற்றும் உணர்வுகள் இந்த மாதிரி நிறைய பாவனா இதெல்லாமே வந்து நிர்மாணிக்கப்படுகின்றன தப உன்கேலியே நயே சப்தோங்கா நிர்மாண் கர்னா படுத்தாக ஸோ அப்போது அதற்கான ஒரு புது வார்த்தை அப்படின்றது நிர்மாணிக்கப்படுது புது புது ஒரு விஷயம் வருது அப்படிங்கும்போது அதற்கான ஒரு புது பெயர் தான் சூட்டப்படுது இல்லையா ஸோ அப்போ வந்து புது பெயர் சூட்டப்படுது ஏ நயே शब्द अपनी ही भाषा या दूसरी भाषा से बना लिए जाता है அப்போது அந்த நயே शब्द அப்போ ஒரு புது வார்த்தை வந்து அந்த பாஷையிலேருந்து அல்லது வேறு ஒரு லாங்குவேஜ்லேருந்தும் அது உருவாக்கப்படுது இப்போ வந்து கம்ப்யூட்டர் ராக்கெட் சேட்டலைட் இதெல்லாமே வந்து ஹிந்தி மே தூர்தர்ஷன் டிவிக்கு தூர்தர்ஷன் பிரேக்ஷேபக் ராக்கெட் இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான அந்த லாங்குவேஜ்க்கான ஒரு வார்த்தை வந்து நம்ம லாங்குவேஜில் அப்படிங்கும்போது அதற்கான வார்த்தைகள் வந்து பிரயோகம் ஏற்படுது புது வார்த்தைகள் அடுத்து செகண்ட் ஒன் சான்ஸ்கிருதிக் சேத்னா கலாச்சாரம் உணர்வு सांस्कृतिक चेतना और राजनीतिक परिवर्तनों के कारण नए शब्दों का आगमन होता है இந்த மாதிரி கலாச்சார உணர்வு மற்றும் அரசியல் மாற்றங்களினால வந்து नए शब्द புது வார்த்தைகள் வந்து வருகின்றன संस्कृत भाषा के आधार पर कई नई शब्द आजकल बनाए गए हैं சமஸ்கிருத லாங்குவேஜத்தை வந்து ஆதாரமாக கொண்டு அடிப்படையாக கொண்டு நிறைய புதிய வார்த்தைகள் ஆஜ்கல் பனாய இப்பொழுது உருவாக்கப்படுகின்றன ஜெய்சே ராஷ்டிரபதி ராஜ்யபால் சன்சத் பவன் ஆதி இதெல்லாம் வந்து புது வார்த்தைகள் சம்ஸ்கிருதத்திலேருந்து இருக்குது ஓகேவா தமிழ் भाषा में शुद्धतावाद के कारण संस्कृत या विदेश भाषाओं के बदले शुद्ध तमिल शब्द बनाए जा रहे हैं தமிழனாக இருக்கிறதுக்கு நம்ம பெருமைப்படணும் இல்லையா தமிழ் மொழியில் வந்து இந்த மாதிரி சுத்த தமிழ் அப்படின்றதன் காரணத்தினால சமஸ்கிருதம் மற்றும் வேறு லாங்குவேஜ்லேருந்து அந்த வார்த்தைகள் வந்திருந்தாலும் அதை வந்து நம்ம தமிழில் சுத்த தமிழ் தூய தமிழில் வந்து அதற்கான பெயர்கள் இருக்குது ஓகேவா ஜெய்சே பஸ் அப்படின்னா பேருந்து முக்கியமந்திரி அப்படின்னா முதலமைச்சர் ராஜ்யபால் அப்படின்னா ஆளுநர் இது எல்லாமே வந்து தமிழில் அதற்கான வார்த்தை பிரயோகம் ஓகேவா கம்ப்யூட்டர் அப்படின்னா கணினி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அதனால் தமிழில் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தமிழ் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க தமிழனாக இருக்கிறதுக்கு நான் எப்போவுமே பெருமைப்படுவேன் நீங்கள்லாம் எப்படி ओके थर्ड वन भिन्न भाषा भाषियों का संपर्क பலவிதமான லாங்குவேஜ் பேசக்கூடிய மக்களினுடைய அந்த தொடர்புனால எப்படி வந்து லாங்குவேஜில் மாற்றம் ஏற்படுது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது புரியுது அப்படின்னா தயவுசெய்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நான் ஒவ்வொரு வீடியோவும் சொல்லிகிட்டே இருக்கேன் தயவுசெய்து நீங்கள் பண்ணுற லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இதன் மூலியமாக தான் எனக்கும் தெரிய வரும் உங்களுக்கு நான் எடுக்கிற வீடியோ பிடிச்சிருக்கா புரியுதா அப்படின்றது நிறைய பேர் வேணும் அப்படின்ற போது மட்டும் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க தேங்க்யூ மேம் புரிஞ்சுது நல்லா எடுக்கிறீங்க அப்படின்னு பட் அதில் வந்து ஏதோ 100ல் ஒருத்தங்க அப்படின்றது தான் அந்த மாதிரி ஆவரேஜில் தான் இருக்குது அந்த மாதிரி ரேஷியோவில் தான் இருக்குது ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே பண்ணீங்க அப்படின்னா எனக்கும் இது ஒரு பெரிய பிக்கஸ்ட் மோட்டிவாக இருக்கும் உங்களுக்கு தேவைப்படுற விஷயங்களை நீங்கள் எப்படி வேணும் அப்படின்னு சொல்கிறீங்களோ அதே போல் ஒரு விஷயம் பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்தது நீங்கள் தேடாமலேயே ஒரு விஷயம் உங்களுக்கு கிடச்சிருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா அந்த சமயத்தில் லைக்கோ கமெண்ட்டோ ஷேர் பண்ணுறதுல இதில் உங்களுக்கு என்ன ஒரு ஹெஸ்டேட் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியலை ஐ ஹோப் இனியாவது எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் எப்பவும் நம்பிட்டு தான் இருக்கேன் ஐ ஹோப் பார்க்குற எல்லாருமே வந்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும் நானும் ஒவ்வொரு தடவையும் சொல்லிகிட்டே இருக்கேன் 5000 சப்ஸ்கிரைபர் கூட இன்னும் ரீச் பண்ணாமல் இருக்கும் 5 years ஆச்சு இன்னுமே வந்து ரீச் பண்ண முடியாமல் இருக்கும் பார்க்கலாம் இந்த இயர் எண்டுக்குள்ளேயாவது ஆகுமா அப்படின்றது அதெல்லாம் உங்கள் சப்போர்ட்டால் தான் இருக்குது ஓகே कंटिन्यू பண்ணலாம் भारत में समय समय पर अरब ईरानी डच फ्रांसीसी अंग्रेज़ी आदि आए उनके आगमन के कारण भारतीय भाषाओं में भी उनकी भाषाओं में नए नए शब्द आ गए பாரதத்தில் வந்து அப்பப்போ அரபி ஈரானி டச்சு ஃப்ரான்ஸு அப்புறம் ஃப்ரெஞ்சுக்காரங்க அப்புறம் ஆங்கிலக்காரங்க இவங்க எல்லாருமே வந்து வரும்போது நிறைய இவங்களுடைய அந்த வருகை அப்படின்றது இருந்தது இல்லையா அப்போது பாரதத்தினுடைய லாங்குவேஜில் வந்து உன்கி பாஷாவும் அவங்களுடைய லாங்குவேஜில் இருந்து புது புது வார்த்தைகள் வந்து நம்ம லாங்குவேஜ்க்கு வந்தது அங்கிரேசிஸே பஸ் ஒவ்வொரு இதுலேருந்து சொல்கிறாங்க ஆங்கிலத்திலேருந்து பஸ் அப்படின்றது கம்ப்யூட்டர் அப்படின்றது ஹை ஸ்கூல் அப்படின்றது அப்புறம் பேங்க் அப்புறம் கம்பெனி இது எல்லாமே வந்து ஆங்கிலத்திலேருந்து அப்புறம் அரபி ஃபார்சியிலேருந்து ஆத்மி பாதுஷா
கூன், துனியா இதெல்லாம். அப்புறம் புர்த்தகாலிஸே, அல்மாரி, கமரா, சாபி, மேஸ் இதெல்லாம் வந்து அந்த லாங்குவேஜ்லேருந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வெவ்வேறுபட்ட லாங்குவேஜ் இதில் இருந்து நம்ம லாங்குவேஜ்க்கு இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்தது. அது அவங்களுடைய வருகையின் காரணமாக. किसी भी भाषा में परिवर्तन का होना उस भाषा के विकास का सूचक है. परिवर्तन कई कारणों से होते हैं. அதாவது எந்த ஒரு லாங்குவேஜ்லேயும் வந்து அதனுடைய வளர்ச்சி அப்படிங்கும்போது அதனுடைய மாற்றம் வளர்ச்சி அப்படின்றது ஏற்படும்போது அந்த வார்த்தைகளில் மாற்றங்கள் ஏற்படும் இல்லையா? மாற்றங்கள் வந்து நிறைய காரணங்களால कई कारणों से நிறைய காரணங்களினால் ஏற்படுகிறது. பாஷா ஜித்தினி பரிவர்த்தித் ஹோத்தி ஹை உத்தினி விகசித் ஹோத்தி ஹை. ஒரு லாங்குவேஜ் அப்படின்னா எந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படுதோ அந்த அளவுக்கு அதனுடைய வளர்ச்சி அப்படின்றது இருக்கும் அப்படின்றாங்க. உதாரண के लिए अंग्रेजी और हिंदी परिवर्तन के कारण ही बहुत जल्दी विकसित हो गई है. உதாரணமாக ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியினுடைய மாற்றத்தின் காரணமாக மிகப்பெரிய வளர்ச்சி அதில் வந்து ஏற்பட்டிருக்கு. ஒரு லாங்குவேஜ் அப்படின்னா எப்போவுமே அதில் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் தன்மை கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் வந்து அது வந்து காலங்காலமாக இருக்கும். நம்ம தமிழ் மொழி அப்படின்றது எவ்வளவு வருடங்களாக தமிழ் மொழி அப்படின்றது இருந்துட்டு வந்துட்டுருக்கு நமக்கே தெரியும். உலகத்திலே மிகவும் பழமையான மூத்த மொழி நம்மளுடைய தமிழ் மொழி. ஓகே, அதனால் நம்ம எல்லாருமே ப்ரௌடாக ஃபீல் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். எல்லோரும் தயவு செய்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் நல்லா படிங்க. பாய்.